ஹாய்ங்க. இது வெட்னஸ்டே நைட் பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்ல ஃபுட் வந்து காளானும், பேல்பூரியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாம் ஷேர் பண்ணி, எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆனா அந்த வாங்கிட்டு வர பார்சலெல்லாம் ஓப்பன் பண்ணி, எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுத்து, அத டிஸ்போஸ் பண்றது வேல இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு சமையல் பண்ற வேலையே எவ்வளவோ பரவால்லங்க. அது மாரி எல்லாம் செஞ்சு, எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் மேக்கர்ஸோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, டின்னர் ப்ரிப்பேர் பண்றது. ஸோ, அஸ் யூசுவல் அதே மாரி உள்ள போயிட்டேன். பட் என்ன சமைக்கிறதுன்னு தெரியலங்க. எப்பவுமே நமக்கு மீல் பண்றத விட, மீல் பிளான் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான வேல. அதனால நமக்கு யோசனை பண்ணி பண்ணி பார்த்தா, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா இவங்க அது பிடிக்கல, அவங்க அது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால தெரிஞ்ச வெங்காய சட்னிவே அரைச்சு வச்சுருவோன்னு, நானும் அதேவே அரைச்சு வச்சுட்டேங்க. அரைச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்திக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நைட்டுக்கு. அது மாரி தோசைக்கு வெங்காய சட்னி எல்லாம் அரைச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாருங்களேன் எவ்வளோ கம்ஃபர்டபுளான ரொட்டீன் பிளான்ல இருக்கோம். பட் ஆனா கேரளா பீப்பிள் நெனச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. நானும் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு தாங்க இருக்கிறேன். இந்த வ்ளாக் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்